ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரை செய்யறதுக்கும் மறந்துடாதீங்க. 5 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. மாவு பச்சரிசி, சாப்பாட்டு பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இந்த அரிசிய நல்ல தண்ணியில களைஞ்சு ஒரு துணியில போட்டு நல்லா காய வச்சிருங்க. 2-3 மணி நேரம் கம்ப்ளீட்டா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் இதையும் இந்த ஜவ்வரிசியும் சேர்த்து மிஷின்ல கொடுத்து நல்ல பவுடரா திரிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மாவா திரிச்சிட்டு வந்துட்டு இதை சல்லடையில நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதுல இருந்து 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 மிளகாயோ 2 பச்சை மிளகாயோ உங்களோட காரத்துக்கு ஏத்தபடி நீங்க எடுத்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையான 3/4 பங்கு அளவுக்கு உப்பு மட்டும் இதுல சேர்த்துக்கோங்க. ஏன்னா காஞ்சதுக்கு அப்புறமா உப்பு ஜாஸ்தி ஆகும். முதல்ல இதை நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா விழுதா அரைச்சிட்டு வந்துடலாம். பச்சை மிளகால விதை இருந்ததுன்னா ஈஸியா வண்டு பிடிச்சிடும். அதனால இதை நல்லா வடிகட்டி எடுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியோட இந்த பச்சை மிளகாய் ஜூஸையும் சேர்த்துருங்க. கேஸ் கட்டும் வெயிட்டும் போட்டு குக்கர் மூடியை எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் கழிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து கீழே இறக்கி வச்சிடுங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 1 கப் அளவுக்கு மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு முள் கரண்டியால கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மூடியை போட்டு உடனே மூடிடுங்க. இதை 1/2 மணி நேரம் இப்படியே விட்டுடுங்க. இப்ப 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஈர கையால தொட்டு பாத்தீங்கன்னா மாவு ஒட்டவே ஒட்டாது, வெந்து ரெடியா இருக்கு. இது கூட 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முறுக்கு அச்சுல இந்த மாதிரி இடியாப்ப அச்சை போட்டுக்கோங்க. இதுல இப்ப மாவை நிரப்பிக்கலாம். ஒரு தட்டுல லேசா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த தட்டுல இடியாப்பம் மாதிரி சின்ன சின்னதா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு துணியை கூட நல்லா நனைச்சு பிழிஞ்சு மொட்டை மாடியில போட்டு அதுல கூட இதே மாதிரி பிழிஞ்சு காய வைக்கலாம். இப்ப இதை நல்ல வெயில்ல 2-3 நாள் வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கலாம். மேல ஒரு மெல்லிசான துணி போட்டு கவர் பண்ணி வச்சோம்னா இதுவும் அழுக்கு படியாம இருக்கும். முறுக்கு அச்சுல இந்த மாதிரி ஸ்டார் அச்சை போட்டு எடுத்துக்கோங்க. மாவை நிரப்பிக்கோங்க. ஒரு பிளேட்ல லேசா எண்ணெய் தடவிக்கோங்க. இதுல இப்ப நீட்டா நம்ம பிழிஞ்சு விட வேண்டியதுதான். உங்களுக்கு முறுக்கு மாதிரியே வேணும்னா நீங்க இதுலயே முறுக்கு மாதிரி இப்படி பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான எந்த ஷேப்ல வேணாலும் இந்த மாவை நீங்க செஞ்சுக்கலாம் படவமா. இத மெல்லிசான ஒரு துணி போட்டு மூடி நல்ல மொட்டை மாடியில வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இடியாப்ப வடாம், இந்த குச்சி வடாம், இந்த முறுக்கு வடாம் எல்லாமே காஞ்சு ரெடியா இருக்கு. நான் அந்த பிளேட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு இதுல வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. நம்ம
சேனல்ல வர ஏதாவது நீங்க ஃபாலோ பண்ணீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா படத்தை வந்து இன்ஸ்டாலயோ ஃபேஸ்புக்லயோ போஸ்ட் பண்ணிட்டு என்ன டேக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் கூட நான் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க அதையும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி happyhomemaker_tamil, ஃபேஸ்புக் ஐடி happyhomemaker_tamil. நம்ம வீடியோஸ்ல வர ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே அமேசான் லிங்க் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம்மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. நம்மளோட மற்ற 2 சேனலான ஹாப்பி ஹோம்மேக்கர் கோலம் 2 பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம்மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.